வேற்றுமை உருபுகள்னு சொல்லக்கூடிய இந்த விபக்திகளும் நம்ம இங்க ஒரு பக்கம் என்ன பார்த்தோம்? பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சம்பந்தப்பட்ட வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள். கரெக்ட். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகும். புரியுதா? புரியுது. சரி, புரியுது. எப்படி இதை நீங்க வந்து சால்வ் பண்ணி காமிங்கோ, நாங்க அப்ப ஈஸியா புரிஞ்சுப்போம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரியா? சரி. இப்போ நான் முதல்ல என்ன சொல்றேன், ராமஹா பட்டதி அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? ராமஹா பட்டதி. சரி, ராமஹா பட்டதினா என்ன அர்த்தம்? ராமஹானா நேம், நவுன். நவுனு, ஆமாவா? ஆமா. சரி, அது என்ன விபக்தி? பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தி. சரி, பட்டத்தின்னு சொன்னமே, பட்டத்தினா என்னது? அது தெரியல. படிக்கிறான். பட்டத்தினா என்னது? படிக்கிறான். படிக்கிறான். படிக்கிறான் அப்படின்றது ஒரு ஆக்ஷனா இல்லையா? ஆமா, வெர்பு. அது ஒரு கிரியாபதம், வேர்பா இல்லையா? ஆமா. சரி, இப்ப ராமஹா அப்படின்றது தேர்ட் பர்சன் தானே? ஆமா. ஸ்ரீனிவாசன் சுவாமியும் கிடையாது, சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமனும் கிடையாது, யாரோ ஒரு பையன் ராமஹா. கரெக்டா இல்லையா? ஆமா. அப்ப தேர்ட் பர்சன்னதுனாலதான் தேர்ட் பர்சனுக்கான வேர்பு அங்க வந்திருக்கு, பட்டத்தின்னு. கரெக்டா? சரி. சரி, இப்போ ராமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமா விபக்தியில இருக்கக்கூடிய ஒரு வேர்டும், பட்டத்தின்னு இருக்கக்கூடிய பிரதம புருஷா அப்படின்ற தாத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர்டும் இணைஞ்சதுன்னா ஒரு சென்டென்ஸ் ஆனது கிரியேட் ஆச்சு. அது என்னது? ராமன் படிக்கிறான், ராம் ரீட்ஸ் அப்படின்னு வந்தது. புரிஞ்சுதா? கரெக்ட். புரியுது. அப்போ எதுக்காக நம்ம முதல்ல அந்த பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா படிச்சோம்? இப்ப ஏன் நம்ம விபக்திகள் எல்லாம் படிக்கிறோம்? இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கும்போது ஓஹோ, இதுக்காக தான் அதை நம்ம படிச்சோம் அப்படின்றது புரியும். புரிஞ்சுதா? புரியுது. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது பிரதமா விபக்தியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, அடுத்தது ராமஹா பட்டத்தின்னு நான் சொன்ன உடனே ராமன் படிக்கிறான் அப்படின்ற மீனிங் வந்தது. மீனிங் வந்த உடனே ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன கேட்டார்? என்னத்த படிக்கிறான் அப்படின்னு கேக்குறாரு. என்ன கேக்குற? என்னத்த படிக்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன்? புஸ்தகம் பட்டத்தின்னு சொன்னேன். என்ன சொன்ன? புஸ்தகம் பட்டதி. இப்போ புஸ்தகம் பட்டத்தினா என்ன மீனிங் வரும்? இல்ல, இது ராமஹா படத்தினா ராமன் படிக்கிறான்னு வரும். புஸ்தகம் படத்தினா புஸ்தகத்தைன்னு வருமா? எப்படி வரும் அது? அதுக்காக தான் உங்ககிட்ட அந்த கேள்வியை வச்சதே. சி, ராமஹா படத்தின்னு ஒரு சென்டென்ஸ் கிடைச்சது சுவாமி. ஆமா. ராமன் படிக்கிறான்னு அதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தோம் சுவாமி. சரி. தெரிஞ்சிருந்த உடனே அடுத்த கேள்வியை அது வந்து உருவாக்குமா ஆக்காதா? ஆகும். என்ன உருவாக்கிட்டு அந்த கேள்வி? எதை படிக்கிறார்? ரொம்ப சிம்பிள். ராமன் படிக்கிறான்னு சொன்ன உடனே நம்ம உடனே என்ன கேட்போம்? எதை படிக்கிறான் கேட்போமா இல்லையா? ஆமா. கணக்கு பாடம் படிக்கிறான், அறிவியல் படிக்கிறான், சமூக அறிவியல் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், தமிழ் படிக்கிறான், புக்கு படிக்கிறான், பாட்டு புத்தகம் படிக்கிறான், ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வந்து உட்கார போறதா இல்லையா? ஆமா. அப்போ நான் அந்த இடத்துல என்ன போட்டேன்? புஸ்தகம் பட்டதி அப்படின்னு போட்டேன். என்ன போட்டேன்? புஸ்தகம் படதி. இப்ப புஸ்தகம் பட்டத்தின்னு சொன்ன உடனே புஸ்தகம் அப்படின்றது இங்க வந்த இந்த சப்தமானது என்ன விபக்தியில வந்தது? அடுத்த விபக்தி த்விதியா விபக்தியில ஸ்ரீனிவாசம் இருக்கு. த்விதியா விபக்தியில வந்தது. புரிஞ்சுதா? ஆமா. சரி, அப்ப ராமஹா படத்தின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தோம்? புஸ்தகம் படத்தின்னு பார்த்தோம். புஸ்தகம் பட்டத்தின்னு பார்த்தோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சரி, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கேருந்து மாலத்திமா ஒரு கேள்வி கேட்கிட்டா. என்ன கேட்டா? யாரோட படிக்கிறான்? என்ன கேட்டாவா? யாரோட படிக்கிறார். இங்கிலீஷ்ல என்ன கேட்டா? வித் ஹூம் he is studying. ஓகேவா? யாரோட படிக்கிறான்? உடனே அதுக்கு வெங்கடராமன் சுவாமி என்ன சொன்னார்? என்னோட சேர்ந்து படிக்கிறான். என்ன சொல்ற? என்னோட. வித் மீ. என்ன சொல்ற? வித் மீ. சரி, வித் மீ அப்படின்ற வேர்டுக்கு சம்ஸ்கிருதத்துல என்னடா பதம்னு பார்த்தா மயா சக. என்ன வந்தது? மயா சக. சக. சரி,
அப்போ இந்த மயா இந்த வித்து இது மாதிரியான சென்டென்ஸ் யாரோட இதெல்லாம் வந்து என்ன விபக்தியை யூஸ் பண்ணா வரும்? வித்னா திருத்தியா விபக்தி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ முதல் கேள்வி ராமஹா படத்தின்னு வந்தது, அங்க பிரதமா விபக்தி ஜாயின் ஆச்சு. ரெண்டாவது புஸ்தகம் படத்தின்னு வந்தது, புஸ்தகன் படத்தின்னு வரும்போது த்வித்தியா விபக்தியானது கூட சேர்ந்தது. மூணாவது திருத்தியா விபக்தி சேர்றது என்னது? என்னோட படிக்கிறான். புரியுறதா? கரெக்ட். திருத்தியா விபக்தி படிச்சது வந்துதா இல்லையா? ஆமா. சரி, உடனே ஹரிஹர சுப்பிரமணியம் சுவாமி என்ன கேட்டார்? எதுக்காக படிக்கிறான்னு கேட்டார். என்ன கேக்குற? எதுக்காக. எதுக்காகன்னா என்ன மீனிங் இது? எத்தனாவது விபக்தியை சொல்ல போறோம்? சதுர்த்தி விபக்தி. என்ன விபக்தி சொல்ல போறோம் நம்ம? சதுர்த்தி விபக்தி. சதுர்த்தி விபக்தியை சொல்ல போறோம். புரிஞ்சுதா சுவாமி? ஓகே. சரி, எதுக்காகன்னு கேட்ட உடனே அதுக்கு பதில் சொன்னா, பரீட்சைக்காக படிக்கிறேன். என்ன சொன்னாங்க? பரீட்சைக்காக. பரீட்சாயை என்ன சொல்றான்? பரீட்சாயை. பரீட்சாயை அப்படின்னா பரீட்சைக்காக, பட்டதி அப்படின்னா படிக்கிறான், பரீட்சைக்காக படிக்கிறான். புரிஞ்சுதா? முதல்ல சொன்னது என்னது? ராமஹா பட்டதி, புஸ்தகம் பட்டதி, மயா சஹ பட்டதி, பரீட்சாயை பட்டதி. புரிஞ்சுதா? புரியுது. ஓகேவா? சரி, நான் அதுல ஒரு இது கேட்கணும் ஜி. அதுக்கு முதல்ல இந்த ராம ஜி ஒரு டவுட் கேட்டுக்கட்டுமா? தாராளமா கேட்கலாமே. அப்ப இப்ப இந்த மயா சக படதி அப்படிங்கிறத சொல்றீங்களா ஜி, அதுக்கு முன்னாடி இந்த ராமக புஸ்தகம் மயா சக படதி அப்படின்னு சேர்த்துக்கணுமா ஜி? அது கடைசியா நான் சொல்றேன், நீங்க கவலையே படாதீங்க. ஓகே ஜி. ஓகே. இப்போ நான் வந்து முதல்ல சொல்லும் போதே உங்களுக்கு ராமஹா படதி, ராமஹா புஸ்தகம் படதி, ராமஹா மயா சஹ புஸ்தகம் படதி, ராமஹா பரீட்சாயை மயா சஹ புஸ்தகம் படதி, இது மாதிரி சென்டென்ஸை பெருசாக்கிட்டே போனோம்னா உங்களுக்கு குழப்பம். புரியுறதா? ஓகே ஜி. ஓகே ஜி. நான் இல்ல அதனாலதான் அதை ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். சரியா? ஓகே. ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. ஓகேவா? ஓகே ஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. வெரி குட். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து அப்படின்னா, இந்த விபக்திகள் எல்லாமே எதுக்காக வந்திருக்கு? சென்டென்ஸ் ஃபார்மிங். எக்ஸாக்ட்லி, சென்டென்ஸ் ஃபார்மிங்காக தான் வந்திருக்கு. புரியுறதா? புரியுது. அங்க இருக்கக்கூடிய அந்த பர்சன், பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா, இது எதுக்காக வந்திருக்கு? எதுக்காக வந்திருக்கு? அது வந்து யார் பேசுறா, யார பத்தி பேசுறா, யார் கூட பேசுறா? இல்ல சுவாமி, அதுவும் சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்காக தான் வந்திருக்கு. புரியுறதா? புரியுது. நீங்க சப்ஜெக்ட படிக்கிறதும் அந்த சப்ஜெக்டோட நின்று போக போறது இல்ல. அத வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி ஒரு வேர்பை கத்துக்கிறீங்கன்னா அந்த வேர்பையும் நீங்க வந்து சும்மா அப்படியே வச்சுக்க முடியாது. அந்த வேர்பை என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி ஆகணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அப்போ வேர்பு படிக்கிறதுக்கும் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் இதுதான் உண்மையான அர்த்தம். புரியுறதா? புரியுது. சரி, இப்ப நம்ம 4 விபக்தி வரைக்கும் பார்த்தோமா இல்லையா? பார்த்துட்டோம். சரி, அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஒருத்தர் கேட்டா. யார் கேட்டா அப்படின்னா சிவராமன் சுவாமி கேட்டார். என்ன கேட்ட? ராமன் எங்கிருந்து புத்தகத்தை படிக்கிறான்? என்ன கேக்குற? எங்கிருந்து புத்தகத்தை படிக்கிறான். சரி, எங்கிருந்து புத்தகத்தை படிக்கிறான்னா என்ன அர்த்தம் வருது? ஏதோ என்னமா பஞ்சமி விபக்தியை சொல்ல போறோம் இல்லையா? ஆமா. சரி, அப்போ அதுக்கு மீனிங் சொல்லும் போது வித்யாலயாது புஸ்தகம் படதி. வித்யாலயாது புஸ்தகம் படத்தினா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்திலிருந்து புத்தகத்தை படிக்கிறான். புரியுறதா? ஓகே. சரியா? வித்யாலயாதா. வித்யாலயாது. சரியா? ரைட். அப்போ ஒரு பக்கம் பார்த்தா அந்த பட்டத்தின்றது அப்படியே நின்றுட்டே வருது இல்லையா? ஒரு பக்கம் பார்த்தா இந்த சென்டென்ஸ் இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே வரும். புரியுறதா? ஆமா.
அதாவது இப்ப இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த விபக்திகளை படிக்கிறோம். இந்த பிரதம புருஷா, த்விதீய புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷாவை நம்ம வாசிக்கிறோம். புரியுறதா? ஓகே. சரி, அடுத்தது சஷ்டி விபக்தி. சுவாமி, இதுல வந்து பஞ்சமி விபக்தியில ஆ. ஏகவச்சனம் தான் வந்து வித்யாலயாது ஸ்ரீனிவாசத்து வந்தா அதெல்லாம் வரும். ஆ. அதுல திரிவச்சனம் பகுவச்சனம் சொல்லணும் நீங்க. இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு டெஸ்ட்னு சொன்னா இல்லையா, ஆமா அதுக்காக உங்களுக்கு ஒரு லிங்க் ஒண்ணு அனுப்புவேன். புரியுறதா? சுவாமி, என்கிட்ட அந்த ஸ்மார்ட் போன் இல்ல, என் பொண்ணு எடுத்துட்டு போயிட்டாலே. ஓஹோ, சரி, நானே அந்த லிங்கை வந்து ப்ளே பண்றேன். சரியா? சரி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த 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 சென்டென்சஸ், அந்த அந்த லிங்க்ல இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை நீங்க கேட்டு மெமரி பண்ணணும். வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணணும்? சரி, மெமரி பண்ணணும். இப்ப வந்து எப்படின்னா, நமக்கு வந்து சின்ன வயசுல வேதம் சொல்லி கொடுத்துருப்பா, பஞ்சசூக்தங்கள் சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, ஒரு சரி. ஒரு பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா. சரி. அதை எப்படி நம்ம வந்து சின்ன வயசுல மெமரி பண்ணமோ அது மாதிரி நினைச்சுட்டு இதை மெமரி பண்ணணும். புரியுறதா? ஓகே. சரி, வெரி குட். இப்போ சஷ்டி விபக்தி, சஷ்டி விபக்தி ஆறாம் வேற்றுமை. சரியா? இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆஃப் அப்படின்ற மீனிங் தான் வரப்போறது இல்லையா. கரெக்டா இல்லையா? ஆமா, யாருடைய? ஆமா ஆமா, இல்ல இல்ல உடைய உடைய, அதான் ஆஃப் ஆஃப். ஆமா, ஆஃப். இது வந்து இப்போ இது நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஸ்ரீனிவாசன் சுவாமி என்ன பண்றார், அவன் புத்தகம் படிக்கிறான். சரி, யாருடைய புத்தகத்தை படிக்கிறான் கேள்வி வருமா வராதா? ஆமா. அவனுடைய புத்தகமாவே இருக்கலாம், மத்தவாள் தான் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா ஆமா. உடனே மாலித்யம் என்ன சொன்னா, ராமஸ்ய புஸ்தகம் படதி, ராமஸ்ய புஸ்தகம் படதி. சுவாமி, நான் முன்னாடி நீங்க சொன்னது ஸ்ரீனிவாசஸ்திய ஸ்ரீனிவாசஸ்ய சொல்லல, வாசஸ்தியன்னு எழுதியிருக்கேன். ஸ்ரீனிவாசஸ்ய. அது வாசஸ்திய வராது, வாசஸ்தியா தான் அது. ஆமா, வாசஸ்ய தான். ஓகே ஓகே. சரியா? சரி. ஸ்ரீனிவாசஸ்ய. ஓகே. அதை டைப் பண்ணி அனுப்பிடுமா உங்களுக்கு? இல்ல இல்ல, எதுவுமே எழுதுறேன் சார். இது எதுவுமே புரியல குருஜி எழுதுறக்கு. புரியலமா? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எழுதிக்கல. இல்ல, நீங்க எழுதிக்க வேண்டாமா இத. ஓகே. அம்மா, இது இப்போ இது வந்து எழுதிக்கிறதுக்காக நம்ம பண்ணலாமா? சரி. எதுக்காகன்னா நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே ஓகே. இந்த சென்டென்சஸ் இது எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இது காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் இப்போதைக்கு. புரியுதா? ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் நீங்க இதை பத்தி புரிஞ்சுட்டு இதை நீங்க வாசிக்க இல்ல, ஈஸியா. புரியாத மாதிரி தான் இருக்கு குருஜி. புரியாது, நான் சொல்றேனே, புரியாதுமா. புரியுறதா? ஓகே. இதுக்கு வந்து டைம் எடுத்துக்குமா, நிதானமா தான் இதை வாசிக்கணும். புரியுறதா? ஓகே ஓகே. திருப்பி எடுப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏதாவது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து ஆமா எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அடுத்த சாப்டர் போகவே மாட்டேன். ஓகே குருஜி. புரியுறதா? ஓகே குருஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்.